விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த், வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்ட உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் முதன்முறையாக ஒன்று கூடினர். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் தரவுகளும் தகவல்களும் மிக முக்கியமானவை என்றும் அவையின்றி முடிவுகளை எடுக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள இந்த அரசாங்கம் இனியும் தயாரில்லை எனவும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. நேரடி பாவனைக்காகவும் கோழி மற்றும் முட்டை கைத்தொழிலுக்கு தேவையான கால்நடை தீவனம், பியர் உற்பத்தி போன்ற மனித நுகர்வு உள்ளிட்ட அனைத்து கைத்தொழில்களுக்கும் உள்ளீடுகளாக அரிசியை வழங்குவது குறித்து அபிவிருத்தி அடைந்த விவசாய கொள்கையை நடைமுறைப்படுத்துகையில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என விவசாய அமைச்சர் இங்கு தெரிவித்தார். மேலும் நாட்டு மக்களின் உணவு நுகர்வு தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், ஆரோக்கியமான மக்களை உருவாக்கவும் உணவு விரயத்தை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் குழு உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார்.